ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எஸ். சண்முக மஹிதா, டி. சஞ்சுலா, எஸ். தினேஷ்குமார், பி. என். தரணிகுமார், எஸ். சந்தோஷ், என். திவாகர். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் நாட்டின் பல்வேறு சுவையான தகவல்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏபிசி என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றன. இப்பொழுது நிகழ்ச்சியின் விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறும் போட்டியாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. I am Shanmuga Maheta. I have currently finished my bachelor's in corporate economics from Women's Christian College. Wow, superb. Corporate economics. Excellent. Can you just say at least 1 or 2 lines about corporate economics? About corporate economics, it's actually a very interesting subject. And specifically, the only difference between just normally learning economics and corporate economics is you also get a good knowledge about finances and accounts, which really augments what you already study. It's a booming subject and very interesting. Superb, superb. Excellent. Yeah, next person. My name is Sanjula. I'm from Vadapalani. I recently finished my bachelor's degree in corporate economics from Women's Christian College. Very good, very good. B அணி. வணக்கம், எனது பெயர் சே. தினேஷ்குமார். நான் குருநானக் கல்லூரியில் இளங்கலை அரசியல் அறிவியல் படிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்கள்? தரணிகுமார், சைதாப்பேட்டிலேருந்து வரேன். குருநானக் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சி அணி. என்னோட பேர் சந்தோஷ். நான் ட்ரிபிளிகன்லேருந்து வந்திருக்கேன். நான் குருநானக் காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்ருக்கேன். ஓ, வெரி குட், ஃபென்டாஸ்டிக். நீங்கள்? வணக்கம், my name is Divakar. I've completed my automobile engineering from SVCE and currently planning to do masters in neuroscience. You have completed degree in automobile engineering and now you want to do neuroscience. Yes sir. Oh, superb. Can you just give 1 or 2 sentences about the neuroscience subject? The story of me pursuing neuroscience is I want to study more about epilepsy, seizures and where nervous system fails, and somehow through gene therapy or molecular neuroscience to find a cure for epilepsy and related seizure issues, so that both humans and other animals are like saved from these issues like where nervous system naturally fails. Okay. All the best. Wish you all success. இப்போ நம்ம நேரா நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? இது வந்து முதல் சுற்று. இந்த சுற்று வந்து ஒரு விரிவாக்கம். போலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. பெசோ இதன் விரிவு என்ன? பெசோ அதோட எக்ஸ்பான்ஷன். Petroleum and Explosives Safety Organization. எக்ஸலண்ட். முதல் கேள்வியே மிகச் சரியாக சொல்லி ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். சூப்பர். அடுத்த கேள்வி பி அணிக்கு. சிட்பி, SIDBI கேள்விப்பட்டிருப்பீங்க. சிட்பி அதோடைய விரிவாக்கம் என்ன? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. பி அணியினரும் சரியான விடையை சொல்லி 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சி அணியினர் FFS இதன் விரிவு என்ன? FFS சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ட்ரை பண்ணுறீங்களா? சரி, நீங்கள் ஏ அணியினர்? Fund of Funds for Startup. அவ்வளோதான், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த சுற்று. இந்த சுற்று வந்து தோட்டக்கலை வாரியம், ஹார்டிகல்ச்சர் போர்டு, அதை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் போர்டு எங்க இருக்கு? Gurgaon, Haryana. ஹரியானாவில்? Gurgaon. ஹரியானாவில் குருகிராமில் உள்ளது. மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு.
கேளுங்க, நல்லா கேள்வி கேளுங்க. தோட்டக்கலையின் 4 முக்கிய பிரிவுகள் எவை எவை? 4 மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். சொல்லுங்க, என்னென்ன குரூப் வருது அதில்? பொமாலஜி, ஃப்ரூட்ஸ் பேஸ்டு. ஆமாம். அப்புறம் அடுத்தது ஆரிகல்ச்சர், வெஜிடபிள் பேஸ்டு. சரி, ஓகே, ரைட்டு. அப்புறம் ஃப்ளோரிகல்ச்சர், ஃப்ளார்ஸ் பேஸ்டு. ஓகே, அப்புறம் லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர். வெரி குட், சூப்பர், எக்ஸலண்ட். ஸோ பழ சாகுபடி பொமாலஜி, காய்கறி சாகுபடி ஒலரிகல்ச்சர், மலர் வளர்ப்பு ஃப்ளோரிகல்ச்சர், நிலப்பரப்பு தோட்டக்கலை லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர். பி அணியினர் மிகச் சரியான பதிலை சொல்லுவதால் அவருக்கு 10 மதிப்பெண்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. உலகிலேயே காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? It comes second after China. ஆஃப்டர் சைனா. மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இரண்டாவது இடத்தில் உள்ளது. 2024-25 இந்தியாவில் மொத்த தோட்டக்கலையின் உற்பத்தி 367.72 மில்லியன் டன்களாக உள்ளது. இதில் பழங்கள் 114.51 மில்லியன் டன்களும், காய்கறிகள் 219.67 மில்லியன் டன்களும், 33.54 மில்லியன் டன்கள் மற்றவைகளும் அடங்கும். சீனா காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் உலகில் முதல் இடத்தை பெறுகிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது ஒரு அணுசக்தி பற்றிய ஒரு சுற்று, அட்டாமிக் பவர் ஜெனரேஷன். முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2047 இந்தியாவின் அணு மின் உற்பத்தி, அட்டாமிக் பவர் ஜெனரேஷன் எத்தனை ஜிகாவாட்டுகளாக இருக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்து உள்ளது? 100 ஜிகாவாட். மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தற்பொழுது 8.8 ஜிகாவாட்டுகளாக இந்தியாவின் அணுமின் உற்பத்தி உள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவில் அணுமின் உற்பத்தி நிலையங்களை நிர்வகிக்கும் இந்திய அணுசக்தி கழகம் எனப்படும் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைமையகம் எங்குள்ளது? எந்த நகரத்தில் உள்ளது? மும்பை. மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்தியாவில் அணு மின் நிலையங்களை வடிவமைத்து கட்டமைத்து இயக்கும் ஒரு அரசு நிறுவனம் இது ஆகும். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்க? நீங்கள் ஏ அணியினர்? Tarapur Atomic Power Station. எக்ஸலண்ட். தாராப்பூர் தான். அது தாராப்பூர் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரத்தில் உள்ளது. இதை 1969ஆம் ஆண்டு நிறுவினார்கள். தாராப்பூர்ன்றது ஏறக்குறைய மும்பையிலிருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? அடுத்த சுற்று ஒரு மருத்துவ ஆராய்ச்சி பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சிக்கான மிக உயர்ந்த அமைப்பு எது? மருத்துவ ஆராய்ச்சி. ICMR. சூப்பர்ப் ஆன்சர். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நாடு முழுவதும் மனித உயிர் சம்பந்தமான மருத்துவ ஆராய்ச்சியை உருவாக்குதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவை இதன் பணிகளாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. ICMRின் பழைய பெயர் என்ன? ICMRுடைய ஓல்டு நேம் என்ன? இந்த கேள்வி பி அணிக்கு. இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன். இந்தியா ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன். இந்தியா ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன். மிகச் சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது 1911ஆம் ஆண்டு IRFA என்ற பெயரில் தொடங்கப்பட்டு பின்பு 1949ஆம் ஆண்டு ICMR என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெற்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. ICMRின் ஆராய்ச்சி மையங்கள் சென்னையில் மொத்தம் எத்தனை உள்ளது? 50க்கும் மேற்பட்ட. இல்ல சென்னையில. இப்பொழுது வாய்ப்பு ஏ அணியினருக்கு வருகிறது. 2. தவறு. நீங்கள் பி அணியினர்? 3. மிகச் சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். சரிங்களா? இப்போ நான் அது எங்கெங்க இருக்குன்னு சொல்றேன். ஒன்று தேசிய தொற்று நோயியல் நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி, அது சென்னை அயப்பாக்கம் பகுதியில் உள்ளது. அடுத்தது தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ், சேத்துப்பட்டில் இருக்கு. மூன்றாவது தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச், இது ஃபீல்டு யூனிட்டாக
செயல்படுகிறது. இதுவும் அயப்பாக்கத்தில் தான் உள்ளது. இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருக்கோம். 4 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 50 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 10 பாயிண்ட்ஸ். அடுத்த சுற்று வந்து ஒரு எடிபிள் ஆயில் எண்ணெய் வித்துக்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி A அணிக்கு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் பாமாயில் அதிகமாக தயாராகிறது? Andhra Pradesh. ஆந்திர பிரதேஷ். எக்ஸலண்ட் ஆன்சர் பை டீம் ஏ. ஸோ டீம் ஏவுக்கு 10 முழு மதிப்பெண்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். ஆந்திர பிரதேசம் ஏறக்குறைய இந்தியாவில் தயாராகும் பாமாயிலின் அளவுகளில் 80% மேல் ஆந்திர பிரதேசத்தில் தயாராகிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியா எந்த நாடுகளிலிருந்து பாமாயிலை அதிகமாக இறக்குமதி செய்து கொள்கிறது? அதிகமாக. இந்தோனேஷியா, மலேசியா. மிகச்சரியான விடை. இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து மிக அதிகமாக பாமாயிலை இந்தியா இறக்குமதி செய்து கொள்கிறது. பி அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள். இப்போ அடுத்து சி அணி. இந்தியா தன் சமையல் எண்ணெய் தேவைகளில் மொத்தம் எத்தனை சதவீதத்தை இறக்குமதி செய்து கொள்கிறது? அப்ராக்சிமேட்லி சொல்லுங்களேன். More than 50%, it's around 55 to 60%. 55 to 60. ஓகே, சி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். 57% 60% மேல் இந்தியா இறக்குமதி செய்து கொள்கிறது. இதில் பாமாயில், சோயாபீன் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை அடங்கும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று வந்து ஒரு மத்திய அரசின் உயர்கல்வித்துறை பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் உயர்கல்வி நிறுவனங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது? National Institutional Ranking Framework. Superb answer from Team A. National Institutional Ranking Framework. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. IIIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் எங்குள்ளது? முயற்சி பண்ணுங்க பி அணியினர். நீங்கள் சி அணியினர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. NIT என்று அழைக்கப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? மத்திய அரசால் நடத்தப்படும் இவை தரமான பொறியியல் படிப்பையும் ஆராய்ச்சி படிப்புகளையும் வழங்குகிறது. சொல்லுங்க, எத்தனை இருக்கு இந்தியாவில்? So NIT it's 51. தவறு. நீங்கள் ஏ அணி 31. 31 is an exact answer. So டீம் ஏ 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்றும் உயர்கல்வி நிறுவனங்களை பற்றிய ஒரு சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் எனப்படும் சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவைகளை உலகில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக முன்னேற்றவும் அந்த நிறுவனங்களுக்கு கூடுதல் தன்னாட்சி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டு சில கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து உள்ளது. இவற்றில் தமிழ்நாட்டிலிருந்து 3 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை யாவை? Shivnadar, IIT Madras, NIT Trichy. இல்லை. இதில் வந்து IIT மெட்ராஸ் மட்டும் சரிங்களா? இன்னும் 2 இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். பி அணியினர். VIT வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, VIT வெல்லூர். சூப்பர், அது கரெக்டான ஆன்சர். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. அம்ரிதா வித்யாபீடம். அமிர்தா வித்யாபீடம் எங்கே இருக்குது? சரி, பரவாயில்ல, அமிர்தா வித்யாபீடம் கரெக்ட் தான். ஸோ ஏ அணியினர் 5 மதிப்பெண்ணும் பி அணியினர் 5 மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். IIT மெட்ராஸ், வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எனப்படும் VIT வெல்லூர், அப்புறம் அமிர்தா வித்யாபீடம் கோயம்புத்தூர். இவைகளில் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி எமினன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களாக இருந்தால் அவைகளுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. நல்லா கேளுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. IIT, IIM மற்றும் எய்ம்ஸ் ஆகிய 3ம் அமைய பெற்ற இந்திய நகரங்கள் 2 உள்ளது. அது என்னென்ன நகரங்கள்? ஜம்மு சரியான விடை. அப்புறம் நாக்பூர் தவறு. நீங்கள் சி அணியினர்? கவுஹாட்டி மிகச் சரியான விடை. ஜம்மு என்று சொல்லியதால் பி அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் கவுஹாட்டி என்று சொல்லியதால் சி அணியினர் 5 மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகின்றது. இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை
எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? ரெண்டுமே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? 1823. 1823. எந்த இடத்துல? It should be Jipmer. இல்ல, தவறு. நீங்கள் ஏ அணியினர் New Delhi, 1958. கொஞ்சம் தவறு. நியூ டெல்லி சரியான விடை. அதனால அவங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். நீங்க ட்ரை பண்றீங்களா? 1956 சார். 56. பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லிட்டாரு. 1956. ஸோ பி அணியினர் ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? சுகாதார ஆராய்ச்சி நிறுவனங்கள் பற்றி இன்னொரு சுற்று. பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு? பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா Konnur. குன்னூர். மிகச்சரியான விடை. தமிழ்நாட்டில் குன்னூரில் தான் இருக்கு. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் குன்னூரில் அமைந்துள்ள பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்னும் மருத்துவ நிறுவனம் எப்பணிகளை மேற்கொள்ளுகிறது? என்ன பண்றா? மெயினா என்ன பண்றா? சரி, நீங்கள் சி அணியினர். Vaccination. வேக்சினேஷன் ஃபார் வாட்? Polio. இல்ல. நீங்கள் ஏ அணியினர். Rabies. ராபீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். வேக்சினேஷன் ஃபார் ராபீஸ். இந்த நிறுவனம் ராபீஸ் எனப்படும் வெறிநாய்க்கடி தடுப்பூசிகளை தயாரிக்கிறது. டிபிடி எனப்படும் ட்ரிபிள் ஆன்டிஜன் தடுப்பூசிகளை 2008 வரை இந்த நிறுவனம் தயாரித்து வந்தது. ஏ அணியினர் உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஜிப்மர் பாண்டிச்சேரி மருத்துவமனை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1823. மிகச் சரியான விடை. 1823. 1823ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி துவங்க பெற்றது. இது நெப்போலியன் ஜோசப் லூயிஸ் பான்டெப்ஸ் என்ற பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலால் உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம 8 சுற்று முடிச்சிருக்கிறதுனால அடுத்த சுற்றி செல்லுவதற்கு முன்பு நீங்கள் இதுவரை எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்போம். 8 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 80 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ். A டீம் 100 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 80 பாயிண்ட்ஸ். அடுத்த சுற்றும் ஒரு விரிவாக்க சுற்று, எக்ஸ்பேன்ஷன் இல்லையா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஏஐசிடிஇ ரொம்ப ஃபேமஸ் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். All India Council of Technical Education. சூப்பர்ப் ஆன்சர் பை டீம் ஏ. 10 முழு மதிப்பெண்கள் டீம் ஏவுக்கு. அடுத்த கேள்வி பி அணிக்கு. இது சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுஷ். AYUSH. ஆயுஷ். Y for யோகா சார். அப்புறம் A for ஆயுர்வேதா. ஓகே. Y for யோகா. ஓகே. யூக்கு என்ன சொன்னீங்க? யுனானி சார். அது முடிச்சிட்டீங்க. இப்போ SH மட்டும் சொல்லணும். S for சித்தா சார். சித்தா. அப்புறம் HA. ஹோமியோபதி. அவ்வளோதான், முடிச்சிட்டீங்க. அடிச்சு முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஸோ பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, அதனுடைய சுருக்கம் தான் ஆயுஷ். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. AIF இதனுடைய விரிவு என்ன? AIF. நீங்கள் ஏ அணியினர். Agriculture Infrastructure Fund. சூப்பர். அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்று ஒரு மத்திய அரசினுடைய ரசாயனம் மற்றும் உர அமைச்சகம், அதில் இருக்க சில துறைகள் பற்றிய கேள்விகள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதன் தலைமையகம் எந்த நகரத்தில் உள்ளது? சிம்பிள், எந்த நகரம் மட்டும் சொன்னா போறோம். Chennai. Chennai is a superb answer from team A. Excellent. So 10 full marks to team A. சென்னையில் கத்திப்பாரா சந்திப்புக்கு அருகில் திருவிகா தொழில்பேட்டையில் சிப்பெட்டின் தலைமையகம் உள்ளது. இது இந்திய அரசின் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. சென்னை என்று சொல்லியதால் ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. சென்னை சிப்பெட்டில் எந்தெந்த பட்டப்படிப்புகள் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றன? டிகிரி மட்டும் சொல்லுங்க. BE BTech. BE BTech. சரி, ஜென்ரலாக சொல்லியிருக்கீங்க. BE எதில்? BE BTech ரெண்டுத்துலேயுமே பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது சார். அப்படியா? சரி, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஏதாவது சொல்ல முடியுமா? Plastics. பிளாஸ்டிக் எதில்? Petroleum and plastics technology. சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பி அணியினருக்கு ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம். நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ என்னென்ன கோர்ஸு சிப்பெட்டில் கொடுக்குறாங்க. MTech இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ME இன் CAD/CAM, MSc இன் அப்ளைட் பாலிமர் சயின்சஸ். அதை தவிர பிடெக் இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, BE இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். சரிங்களா? அப்புறம் டிப்ளமோ. இதை தவிர டிப்ளமோன்னு பார்த்தீங்கன்னா DPMT எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜி, DPT எனப்படும் டிப்ளமோ இன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி,
போன்ற 3 ஆண்டு பட்டய படிப்புகளும் டிப்ளமோ படிப்புகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. சிப்பட்டின் கீழ் சென்டர் ஃபார் ஸ்கில்லிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் எனப்படும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மையங்கள் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் அமைந்துள்ளன. சென்னையை தவிர தமிழ்நாட்டில் இன்னொரு நகரத்திலும் இந்த மையம் அமைந்துள்ளது. இது எந்த நகரம்னு மட்டும் சொன்னா போகிறோம். மதுரை. மதுரை இஸ் ரைட் ஆன்சர். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது மதுரையில் திருவாதவூர் என்னும் இடத்தில் உள்ளது. சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று வந்து ஒரு பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஏ. நல்லா கேளுங்க. உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? உணவு மற்றும் எரிசக்தி விலைகளை நுகர்வோர் விலை குறியீட்டிலிருந்து விலக்கினால் கிடைக்கும் பணவீக்கத்திற்கு என்ன பெயர்? If you remove food and energy prices from consumer price index, the inflation is called what? Core inflation. That is the right answer. Core inflation. Super. Team A 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்தியாவில் காலாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி ஆஃப் குவார்ட்டர் இல்லையா, தேசிய புள்ளி விவர அலுவலகம் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் காலாண்டு முடிந்த பின்பு எப்பொழுது வெளியிடுகிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு குவார்ட்டர் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக டிசம்பர் குவார்ட்டர் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதோடைய ஜிடிபி க்ரோத்தை எப்போ சொல்லுவாங்க அவங்க? மோஸ்ட்லி செகண்ட் மந்த்ஸு லாஸ்ட் வீக்கில் சொல்லுவாங்க. வாவ், சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. அதாவது 2வது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் சொல்லுவாங்க. காலாண்டு முடிந்த மாதத்திலிருந்து 2ஆம் மாதம் கடைசி வாரத்தில் வெளியிடுகிறது. உதாரணமாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியோடு முடிந்த 2வது காலாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நவம்பர் மாதத்தின் கடைசி வாரம் வெளியிடும். இந்த மாதிரி ஒரு இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பி அணி ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறதுனால பி அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு. நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு முன்பாக இந்தியாவின் முதன்மை பணவீக்க குறியீட்டு அளவாக எந்த குறியீடு இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கைக்கான முக்கிய இலக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது? பிஃபோர் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், which index was used as Indian primary inflation gauge by RBI for monetary policy? Sir, wholesale price index. That is the right answer. Wholesale price index WPI மொத்த விலை குறியீட்டு. இது 2014ஆம் ஆண்டு மாற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷனை ஃபாலோ பண்ணுறோம். மிகச்சரியான விடை. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இது வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எனப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு நிறுவப்பட்டது? இந்த கேள்வி வந்து ஏ அணிக்கு. Gujarat. குஜராத்தில் எந்த இடம் தெரியுமா? Kandla. காண்ட்லா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் குஜராத்தில் உள்ள காண்ட்லா என்னும் இடத்தில் 1965ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலமாக நிறுவப்பட்டு பின் 2000ஆம் ஆண்டில் சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றப்பட்டது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. தமிழ்நாட்டின் முதல் பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கு நிறுவப்பட்டது? சென்னை. சென்னையில் எந்த இடம்? தாம்பரம். தாம்பரம் இஸ் த ரைட் ஆன்சர். சென்னையில் தாம்பரம். மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தமிழ்நாட்டின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் சென்னையில் தாம்பரம் பகுதியில் நிறுவப்பட்டது. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் மெப்ஜோன் என்று அழைக்கப்பட்ட இது 1984ஆம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது. அடுத்த கேள்வி சி அணிக்கு. இந்தியாவினுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் த்ரூ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஃபார் 24-25 சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் மூலிமா நமக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும், ரெவின்யூஸ் கிடைக்கும் இல்லையா, அதில் ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் மூலிமா எவ்வளோ கிடைச்சிது 2024-25 ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். 2024-25 டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா வந்து சுமார் $825 பில்லியன் இருந்தது. அதில் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மூலிமா எவ்வளோ வந்தது? Around 200 crores. நோ பில்லியன் டாலர்லேயே சொல்லிடுங்க. நீங்கள் ஏ அணியினர் 172 billion. பில்லியன் டாலர். சூப்பர்ப் ஆன்சர் ஃப்ரம் டீம் ஏ. இந்தியாவின் மொத்த சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதிகள்
2024-25 சுமார் $825 பில்லியன் இருந்தது. இதில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களிலிருந்து சுமார் $172.27 பில்லியன் கிடைக்கப்பெற்றது. இப்போது 12 சுற்று முடிஞ்சதுனால அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோம். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 150 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 115 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ். அடுத்த சுற்று வேளாண் பல்கலைக்கழகங்கள் பற்றிய ஒரு சுற்று. சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது? இந்த இடம் மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. உத்தராகண்ட். உத்தராகண்ட், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்தியாவின் முதல் வேளாண் பல்கலைக்கழகம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ளதாகும். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அதுக்கு பேர் ஜிபி பந்த் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்பதாகும். ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இது 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதன் பழைய பெயர் உத்தரப்பிரதேசம் வேளாண் பல்கலைக்கழகம் என்பதாகும். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? இது பி அணிக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது இந்தியா முழுக்க? 3. மொத்தம் 3 தான். 3 இருக்கு. மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ஒன்று மணிப்பூரின் இம்பாலில் உள்ளது. அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சியில் உள்ள ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம். மூன்றாவது பீகாரில் பூசா என்னும் இடத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இதில் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் இந்தியாவின் முதன் வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இது 1993ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது முதல் மத்திய அரசால் நிறுவப்பட்ட வேளாண் பல்கலைக்கழகம். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாமா? இது சி அணியினருக்கு வருகிறது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அதற்கு முன்பு அது ஒரு விவசாய பள்ளியாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த இடத்துல, எந்த வருஷம்? ஒரு விவசாய பள்ளியாக தான் இருந்தது முதல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த வருஷம் கேட்டிங்கன்னா. சி அணி 1965. 1965 தவறு. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா? ஏ அணியினர் சொல்லுங்க. சென்னையில் இருந்தது. 2008. நோ, சென்னையில் எப்பயோ தொடங்கிட்டாங்க. அதை விவசாய பள்ளியாக இருந்ததுன்னு சொன்னேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பி அணியினர். சார் சைதாப்பேட்டில் விவசாய பள்ளியாக இருந்துச்சு. அது கரெக்டு. இயர் 1868 சார். தட் இஸ் த ரைட் ஆன்சர். 1868. ஸோ நீங்கள் சென்னைன்னு சொன்னதுனால ஏ அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்ணும், சைதாப்பேட்டை வருஷமும் கரெக்டாக சொல்லிட்டீங்க 1868. அதனால் உங்களுக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணும் வழங்கப்படுகிறது. சென்னையில் சைதாப்பேட்டையில் 1868ஆம் ஆண்டு ஒரு விவசாய பள்ளியாக தொடங்கப்பட்டது. பின்பு அது 1909ஆம் ஆண்டு கோவைக்கு இடம்பெயர்ந்து பின் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக மாறியது. அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்த சுற்று ஒரு முக்கியமான மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் எந்தெந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? இதுக்கு முந்தைய பேர் சிவெட். இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. சொல்லுங்க. சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். மிகச் சரியா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். இது 1998ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது சென்னையில் பள்ளிக்கரணை பகுதியில் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது. காற்றாலை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த நிறுவனம் செய்வதோடு காற்றாலை உற்பத்தியாளர்களுக்கும் பேருதவி செய்கிறது. இது காற்றாலை பரிசோதனை நிலையம் ஒன்றையும் கயத்தாறுவில் நிர்வகித்து வருகின்றது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? ஹரியானா எந்த நகரம்? குருகிராம். மிகச் சரியான விடை. ஹரியானா மாநிலத்தில் குருகிராம் எனப்படும் குர்காவான் நகரத்தில் உள்ளது. குவால்பாரி என்னும் இடத்தில் இருக்கிறது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி MNRE என்னும் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா எங்குள்ளது? இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா எங்குள்ளது? இந்தியாவில் எங்கு உள்ளது? ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ ஏ அணியினருக்கு வாய்ப்பு. நியூ டெல்லி தவறான விடை. நீங்கள் பி அணியினர்? குஜராத். குஜராத் இஸ் ரைட் ஆன்சர். எந்த நகரம் சொல்ல முடியுமா? நகரம்
ஜாம்நகர். ஜாம்நகர் மிகச் சரியான விடை. குஜராத்தில் ஜாம்நகரில் உள்ளது. இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனமாக மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் வருகின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்தது ஒரு மத்திய தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைச்சகத்தை பற்றிய சில தகவல்கள். முதல் கேள்வி ஏ அணிக்கு. த இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் எனப்படும் இந்திய வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமையகம் புதுடெல்லியில் எங்கு உள்ளது? அது ரொம்ப ஃபேமஸ். இந்தியா ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன் புதுடெல்லியில் எங்கே இருக்குது? பாரத் மண்டபம். பாரத் மண்டபம். சூப்பர் ஆன்சர். 10 முழு மதிப்பெண்கள் டீம் ஏவுக்கு. புதுடெல்லியில் பாரத் மண்டபம் என்று அழைக்கப்படும் வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. இதன் பழைய பெயர் பிரகதி பவன், பிரகதி மைதானம் ஆகும். இது மறு வடிவமைப்பு செய்யப்பட்டு பாரத் மண்டபம் என்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. த இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் IITF எனப்படும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் எந்த மாதத்தில் நிகழ்கிறது? இந்த கேள்வி பி அணிக்கு. இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் எனப்படும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் எந்த மாதத்தில் நடைகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். நவம்பர் இஸ் ரைட் ஆன்சர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இந்த கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தில் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும். இது புதுடெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெறும். இந்திய கைவினைப் பொருட்கள், ஜவுளி, மின்னணுவியல், உணவு, எந்திரங்கள் போன்ற பல்வேறு துறையின் அரங்குகள் இந்தியாவின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. உலகின் பல்வேறு நாடுகளும் இதில் அரங்கமைத்து பங்கு கொள்கின்றன. அடுத்த கேள்வி சி அணிக்கு. மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எங்கே இருக்குது? சி அணிக்கு. சரி, இப்பொழுது வாய்ப்பு ஏ அணிக்கு. பெருங்குடி இஸ் த ரைட் ஆன்சர். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். சென்னையில் பெருங்குடியில் இது அமைந்துள்ளது. பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும், ஏற்றுமதி பொருட்களை பாதுகாப்பான தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும், பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும், பேக்கிங் பொருட்களின் தரத்தை சரிபார்க்கவும், பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் இந்த நிறுவனம் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று. இது இந்திய பொருளாதாரம் பற்றிய ஒரு சுற்று. நல்லா கேளுங்க. 8/4/2026 அன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு மானிட்டரி பாலிசி கமிட்டி MPC ரிப்போ வட்டி விகிதங்களில் எந்த மாற்றத்தை செய்தது? ரீசெண்டாக ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி MPC மீட்டிங் நடந்து அதனுடைய முடிவுகள்லாம் சொன்னாங்க. அப்போ ஜென்ரலாக அந்த MPC மீட்டிங் முடிஞ்சோடனே தான் ரிப்போ ரேட்னுடைய சேஞ்ச் சொல்லுவாங்க, ஏறுதா இறங்குதா. இந்த வாட்டி என்ன ரிப்போ ரேட்டில் என்ன சேஞ்ச் வந்தது? ஒரு சேஞ்சும் வரல, எந்த மாற்றமும் இல்லை. சரியா? மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். எனவே ரிப்போ வட்டி விகிதம் 5.25% அப்படியே அது தொடர்கிறது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. பி அணியினர் நல்லா கேளுங்க. 8/4/2026 அன்று இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழு நிலைப்பாடு என்னவாக இருந்தது? MPCயோடைய ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, என்ன ஸ்டான்ஸ்? நியூட்ரல் இஸ் த ரைட் ஆன்சர். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கை குழுவில் மொத்தம் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? நம்பர் மட்டும் சொன்னா போறோம். 8 பேர். 8 பேர் தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் 6 பேர். மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இப்போ யார் முதலிடத்தில் இருக்கீங்கன்றதை பார்த்துருவோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 205 பாயிண்ட்ஸ், B டீம் ஸ்கோர் 165 பாயிண்ட்ஸ், C டீம் ஸ்கோர் 45 பாயிண்ட்ஸ். A டீம் 205 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 165 பாயிண்ட்ஸ். மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த வினாடி வினாவில் ஏ அணியினர் 200 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். அவர்களுக்கு மிக அருகாமையில் 165 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். சி அணியினர் 45 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நிறைய சுவையான தகவல்கள், பல முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நேயர்களுக்கும்
இந்த தகவல்கள்லாம் நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்ன்றத எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. நிகழ்ச்சியில் மிகவும் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் S சண்முக மஹிதா, D சஞ்சுலா, S தினேஷ்குமார், BN தரணிகுமார், S சந்தோஷ், N திவாகர்.